Hi students, it's second Meena. So we completed in the last video, we completed up to second problem of exercise 1.1 chapter 1. Now we are going to see from the third problem of exercise 1.2. Sorry, exercise 1.2. We are in exercise 1.2. Yes. Okay, we will start now. Third problem. Prove that the greatest integer function. First, you must know what is greatest integer function. F of x is equal to this. What is greatest integer function? So this is nothing but less than or equal to x. Must be an integer. கிடைக்கிற ஆன்சர் வந்து must be an integer. Yes, x may be anything, any number. பட் கிடைக்கிற ஆன்சர் வந்து less than or equal to x ஆகும். x இன்டீஜராக இருந்தால் அதே தான் வரும். சப்போஸ் x இன்டீஜராக இல்லைன்னா அதை விட ஜஸ்ட் கம்மியான இன்டீஜரை கொடுக்கும். கிளியருங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் 1.2 is equal to we have to write the integer. இப்படி இருந்ததுனாலே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் நம்பர் லைன் போட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 0 1 2 இங்கே இருக்குது, 1.2 இங்கே 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு கீழே லெஸ் தென் 1.2க்கு லெஸ்ஸர் தென்ல தான் பார்க்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டீஜராக இருந்தால் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம், இல்லைனா 1.2க்கு கம்மியில். இது இன்டீஜர் கிடையாது, அதனால இதுக்கு கீழே இருக்க கிரேட்டஸ்ட், கீழே இருக்க நிறைய இன்டீஜர்ஸ்லேயே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் இது 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. கிளியர்? ஸோ இப்போது இதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் 5 இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறதுலே 0 1 2 3 4 5. ஸோ இதுதான் 5. இங்கே இது கீழே பார்க்கணும். ஸோ இப்போ 5ங்கிறது இட்ஸ் அன் இன்டீஜர், அதனால அதையே ஆன்சராக எழுதிடலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இன்டீஜராக இருந்தால் ஈக்குவல் நம்பர் வந்துடும். இன்டீஜர் இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கிற ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற இன்டீஜர் ஆன்சராக வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு கீழே நிறைய இன்டீஜர் இருக்குது. 0 1 0 -1 -2 -3. இந்த குரூப்லேயே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எதுன்னா 1. கிளியர்? இப்போ இதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் யூ திங்க் மைனஸ், இங்கே எழுதிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1.2ன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 0 1 -1 -2 -1.2னா இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? இதுக்கு கீழே தான் பார்க்கணும். இதுக்கு கீழே இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் -2. ப்ளஸ்ஸாக இருக்கும்போது 1 வருது, நெகட்டிவில் இருக்கும்போது -2 வரும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 இருந்தால் அதோட ஆன்சர் -5 தான் வரும். புரியுதுங்களா? இன்டீஜர் உள்ளே இருந்தால் அதே இன்டீஜர் வந்துடும். இன்டீஜர் இல்லாமல் வேறு ஏதாவது ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு நம்பர் லைனில் பார்த்து அதுக்கு கீழே இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எதுவோ அதை நோட் பண்ணி எழுதிடணும். ஸோ அதனால் நெகட்டிவ் நம்பர் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணணும். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படித்தாச்சு. ஸோ இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ராப்ளம். So prove that the greatest integer function from r to r, real number to real number கொடுத்துருக்குறாங்க. f of x is equal to எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா it is the greatest integer function. அவங்களே அந்த ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷனும் கொடுத்துட்டாங்க. நெய்தர் 1-to-1 நார் on-to-ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேர் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டினோட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸை விட கம்மியாக இருக்கிறதுல எக்ஸையும் சேர்த்துக்கணும். எக்ஸில் எக்ஸுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸில் எது கிரேட்டஸ்ட் இன்டிஜரோ அதை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 1-to-1 ஃபங்க்ஷனும் கிடையாது, on-to ஃபங்க்ஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் போட்டு காட்டுறேன். இதெல்லாம் எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 0 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கே -1 -2 -3 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்
0க்கு வந்து என்னதான் வரும்? சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் 0னா ஒய்யும் 0 தான். இந்த பக்கம் 1 2 3 4 5 இப்போது ஓகே. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் 0.5ஆக இருந்தாலும் ஆன்சர் 0 தான் வரும். எக்ஸ் 0.7ஆக இருந்தாலும் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 0.5க்கு ஆன்சர் 0 தான் வரும். 0.x is equal to 0.8ன்னு வச்சுக்குவோம். அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 0.8 இஸ் ஆல்சோ 0. ஏன்னா 0.8 இங்கே இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 0 தான். கரெக்டுங்களா? இப்போது இந்த ஒன்னை தவிர மீதி எல்லா நம்பருக்கும் ஆன்சர் 0 தான் வரும். 1 வந்துருச்சுன்னா 1க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்ததுன்னு வச்சுக்கோங்க. the greatest integer of 1 equal to 1. ஸோ அப்போது எக்ஸ் 1ஆக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து 1. 1.1ஆக இருந்தாலும் 1 தான். 1.1க்கும் 1 தான் வரும். 1.2ஆக இருந்தாலும் 1 தான் வரும். 1.3ஆக இருந்தாலும் 1 தான் வரும். 1.4ஆக இருந்தாலும் 1 தான் வரும். 1.9ஆக இருந்தாலும் 1 தான் வரும். பட் 2ஆக இருந்தால் 1 வராது, 2 வந்துடும். அப்போ 2க்கு நியரஸ்ட் நம்பர் 1.99999 வரைக்கும் 1 தான் வரும். அதனால 2 கிட்ட ஹாலோ போட்டுக்கிட்டேன்னா 2ஆக இருக்கும்போது 2 வராது. 2க்கு விட ஜஸ்ட் சின்ன நம்பர் இருக்கிற வரைக்கும் 1 வரும். ஆன்சர் 1 வரும். எக்ஸ் 2ஆக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 ஆயிரும். ஸோ எந்த நம்பர் வரைக்கும் 2 இருக்கும்? 3யை விட ஜஸ்ட் சின்ன நம்பர் வரைக்கும் 2 இருக்கும். 3க்கு 2 வராது. அதனால 3க்கு ஹாலோ. 3ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாயிரும்? 3 ஆயிரும். எதுக்கெல்லாம் 3ஆக இருக்கும்? 3.1க்கு 3ஆக இருக்கும். 3.2 3.4 5 3.9 ஜஸ்ட் 4க்கு முன்னாடி வரைக்கும் 4 மட்டும் 3ஆக இருக்காது. 4க்கு முன்னாடி வரைக்கும் 3ஆக இருக்கும். 4 ஆயிடுச்சுன்னா 4 ஈக்குவலன்ட் டு 4 வந்து. ஸோ இது இப்படி 5 வரைக்கும் 5க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி போயிட்டுருக்கும். இதை மாதிரி தான் இருக்கும் இந்த கிராஃப். கரெக்டுங்களா? அப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இட்ஸ் நாட் 1-to-1. ஏன் 1-to-1 கிடையாது அப்படின்னா 0லேருந்து பிகாஸ் இட்ஸ் அ ரியல் நம்பர். ரியல் நம்பரில் எல்லா ரேஷனல் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ அப்போ மோர் தென் 0 to 1 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருக்கும் இமேஜ் எதுவாக இருக்குது? 0 தான் இருக்குது. டொமைன் இதுதான் டொமைன். இந்த லைன் டொமைன், இந்த லைன் கோடொமைன். ஸோ அப்போ டொமைனில் 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள எல்லா நம்பருக்கும் இமேஜ் எதுவாக இருக்குது? 0 இருக்குது. அதே மாதிரி டொமைனில் 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருக்கும் இமேஜ் என்னவா இருக்குது? 2 1ஆக இருக்குது. 2லேருந்து 3 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருக்கும் இமேஜ் 2ஆக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ மோர் தென் 1 எலமெண்ட்டுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா 0க்கும் ஆன்சர் 0 தான் வருது. 0.5க்கும் 0 தான் வருது. 0.8க்கும் 0 தான் வருது. அப்போ ரியல் நம்பர் லைனில் 0 to 1 இருக்குது அப்படின்னா போதுன்னா இங்கே 0க்கு 0 தான் வரும். 0க்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் 0 தான் வரும். 1க்கு முன்னாடி வரைக்கும் 1க்கு மட்டும்தான் அகெயின் 1 வரும். அது முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பருக்கும் 0 தான் போகும். அதே மாதிரி 2க்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாத்துக்குமே 1 கூட தான் கனெக்ட் ஆகும். இது எல்லாமே 1 கூட தான் கனெக்ட் ஆகும். 2 மட்டும்தான் 2 கூட கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ கன்ஃபார்மாக இது பார்க்கும்போதே என்ன தெரியுது? இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு ஒரே இமேஜ் இருக்குது. அதனால இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அண்ட் அடுத்து ஆன் டு ஒன் கேட்டால் கன்ஃபார்மாக ஆன் டு கிடையாது. பிகாஸ் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி அண்ட் இன்டீஜர். கிடைக்கிற ஆன்சர் இன்டீஜராக தான் நமக்கு இருக்கணுமே ஒழிஞ்சு அப்போது இன்டீஜர் இல்லாத நம்பர்ஸ் எதுவுமே இமேஜஸாக இருக்காது. அப்போ இதுவுமே ஆன் டு ஃபங்க்ஷன். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது கொடுக்குற ஆன்சர் வந்து இன்டீஜராக தான் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி இன்டீஜர். அப்போது இமேஜஸ் எல்லாமே இன்டீஜர் கூட தான் கனெக்ட் ஆகும். 0 கூட கனெக்ட் ஆகும். 0.1ம் 0 கூட தான் கனெக்ட் ஆகும். 0.2ம் 0 கூட தான் கனெக்ட் ஆகும். 0.3யும் 0 கூட தான் கனெக்ட் ஆகும். இது இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி எது வரைக்கும்? 1 வர வரைக்கும் 1 வந்து 1 கூட கனெக்ட் ஆகிடும். அப்போ இங்கே இருக்க 0.1 0.2 0.3 இந்த நம்பர்ஸ் இந்த ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் எதுவுமே கனெக்டே ஆகாது. கனெக்ட் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும்.
ஸோ அப்போது கோடமைனில் 0 கனெக்ட் ஆகிருக்கும், 1 கனெக்ட் ஆகிருக்கும், 2 கனெக்ட் ஆகிருக்கும், 3 கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இன்டிஜர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். நடுவில் இருக்க ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகாது. ஸோ அப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? 1-to-1 ஃபங்க்ஷனும் கிடையாது, ஆன் டு ஃபங்க்ஷனும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கிராஃப் நம்ம வரைஞ்சிக்கலாம். கிராஃப் தெரியலைன்னா திருப்பி திருப்பி கவனித்து பாருங்கள், புரியும் உங்களுக்கு கிராஃபு. ஓகேங்களா? இன்னும் ஒரு தடவை வேணாலும் நான் சொல்கிறேன் கிராஃபை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிடு, அதை பார்த்து எழுத ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னோட எக்ஸோட வேல்யூ எக்ஸ் 0வாக இருந்தால் ஒய்யும் 0. எக்ஸ் வந்து 1.1 0.1 இருந்தால் ஒன்ஸ் அகேன் ஒய்யும் 0. 0.2 0.9 0.9 வரைக்கும் 0 தான் வரும். 1 வரும்போது 0 வராது. அப்புறம் ஏன் மேம் 1 கிட்ட இந்த ரவுண்டு போட்டுருக்கீங்க? 1க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் 0 வரும். 1க்கு முன்னாடி நம்பர் எதுன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் இட்ஸ் அ ரியல் நம்பர். நீங்கள் 0.9ன்னு சொல்லலாம். 0.99 இருக்காதா? 0.999 இருக்காதா? இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்போ 1க்கு ஜஸ்ட் முன்னாடி நம்பர் எதுன்னு தெரியாது. அப்போ 1 இப்படி ஹாலோ சிலிண்டர் ஹாலோ போட்டால் என்ன அர்த்தம்? 0 இருக்கு, 1 கிடையாது. அப்படின்னா 1க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த எல்லா நம்பர்ஸ்க்கும் எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் நம்பராக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ், திஸ் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எக்ஸோட இந்த எல்லா நம்பருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் 0வாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த எல்லா நம்பருக்கும் இமேஜ் வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ இது கன்ஃபார்மாக 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி 1ஆக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் 1 ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் 1 ஆயிருச்சுன்னா 1ல் இருந்து 1.1 1.2 1.3 1.4 1.5 1.9 அந்த மாதிரி 2 வர்ற வரைக்கும், 2க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எக்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2க்கு 2 ஆயிரும். 2க்கு அடுத்து வேறு எந்த நம்பர்ஸ் வந்தாலும் சரி, 1 to 2 தானே சொல்லியிருக்கோம். எக்ஸ் 1ஆ இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் 1. ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 1.1ஆக இருந்தாலும் 1 தான், 1.2ஆக இருந்தாலும் 1 தான், 1.3ஆக இருந்தாலும் 1 தான், 1.9ஆக இருந்தாலும் 1 தான். 2ஆக இருக்கும்போது மட்டும்தான் 1 வராது, 2ஆக இருக்கும்போது 2 வந்து. That is the graph. ஓகேங்களா? That's all. இப்போ நம்ம எப்போதும் போடுற மாதிரி நான் போட்டு காமிச்சா இது புரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி சும்மா போட்டு பார்க்கலாம். -1 0 1 இப்படி போயிட்டே இருக்கும். -1 0 1 இப்படி போயிட்டே இருக்கும். 0 0 கூட கனெக்ட் ஆகும். அண்ட் 0 விட ஜஸ்ட் பெரிய நம்பர்ஸ் 0 something எல்லாமே 0 கூட தான் கனெக்ட் ஆகும். 1 வந்து 1 கூட கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் இது கூட தான் கனெக்ட் ஆகும், 1 கூட தான் கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆகும். இதில் வந்து -0.5 இது எல்லாமே எது கூட கனெக்ட் ஆகும்? -1 கூட தான் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி -1ம் -1 தான் கனெக்ட் ஆகும். இப்படி தான் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால அதாவது when for all x belongs to 0 to 1 f of x is equal to 0. Therefore, the given function is not 1-to-1 ஃபங்க்ஷன். எக்ஸோட நிறைய வேல்யூக்கு சேம் இமேஜ் இருக்குது, கரெக்டுங்களா? எக்ஸ் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அதோட இமேஜ் வந்து 0வாகவே இருக்குது. அப்போ இது மெனி டு 1 ஆயிரும். 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது இது. புரியுதுங்களா? ஓகே, தென் அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டால் the given function is not on to since all the non-integer
real numbers in the codomain are not related. Therefore, the range not equal to range is equal to என்னவா தான் இருக்கும், இன்டீஜரா தான் இருக்கும், which is not equal to real number codomain. So the function is not onto. கிளியருங்களா? தட்ஸ் ஆல். the given function is not onto. 1 to 1 கிடையாது, on to 1 கிடையாது. ஏன் 1 to 1 கிடையாது? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து 0லேருந்து 1க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் சேம் இமேஜ் தான் வச்சிருக்கு. ஸோ மோர் தென் 1 எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கிறதுனால இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. வென் எக்ஸ் பிலாங்ஸ் டு இத்தனை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஏதாவது 2 நம்பருக்கு ஒரு இமேஜ் இருந்தால் இப்போ எக்கச்சக்கமான இமேஜஸ் நீங்கள் 2 நம்பர் கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 and 0.1 both are having same image 0. 2 எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருந்தாலே போதுமே. இதில் எக்கச்சக்கம் இன்ஃபைனைட்லி மெனி எலிமெண்ட்ஸ்க்கு 0 தான் இருக்குது. இதே மாதிரி 1க்கு அப்புறம் இருக்கிற இன்ஃபைனைட்லி மெனி எலிமெண்ட்டுக்கு 1 தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு அப்படி தான் போகுது. அதனால அதை எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் 0, 0.1 ரெண்டுக்குமே 0 தான் இமேஜாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? வென் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 1 f of x is equal to 0. ஸோ அப்போது என்ன ஆகுது? ஸோ இந்த எலமெண்ட் எக்ஸோட இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேம் இமேஜ் இருக்குது. ஸோ the given function, that is all values of x belongs to 0, 1 have same image 0. இப்போ இத்தனை எலிமெண்ட்டுக்கும் சேம் இமேஜ் இருக்கிறதுனால the given function is not 1 to 1. அண்ட் ஆன் டு ஏன் கிடையாது அப்படின்னா இதோட ரேஞ்ச் எல்லாமே இன்டீஜர்ஸாக தான் இருக்கும். நான் இன்டீஜரல் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே ரிலேட்டடாக இருக்காது. அதனால ரேஞ்சும் கோடமைனும் சேமாக இல்லாததுனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. கிளியருங்களா? ஓகே தென் we'll go to the next problem. So the next problem, what is the next problem? Fourth problem. Show that the modulus function கொடுத்துருக்காங்க. இங்கே function from real number to real numberனு கொடுத்துருக்காங்க. f of x வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, modulus of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு is neither 1 to 1 nor on toன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, modulus xனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? modulus of x is equal to வெறும் எக்ஸாக இருக்கும் when x greater than or equal to 0, மைனஸ் எக்ஸாக இருக்கும் when x less than 0. இது நிறைய பேருக்கு புரியுமா? மிஸ் மாடுலஸ்லேருந்து வரும்போது மேம் மாடுலஸ்லேருந்து வரும்போது பாசிட்டிவ் நம்பர் தானே வரும், நீங்கள் எப்படி நெகட்டிவ் எக்ஸ் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இப்போ இது புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க, அவங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் யூ சி நான் எக்ஸ் வந்து எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது எக்ஸ் வந்து என்ன நம்பர்? இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர், கரெக்டுங்களா? தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 5. மாடுலஸ் ஆஃப் 5 என்ன வரும்? 5ன்னு ஆன்சர் வரும். 5ங்கிறது என்னது? அதுதான் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், கரெக்டுங்களா? எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அந்த எக்ஸ் அப்படியே ஆன்சராக வந்துடுது, கரெக்டுங்களா? இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5ன்னு வச்சுக்கோங்க. -5ங்கிறது என்னது? லெஸ் தென் 0, கரெக்டுங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் போட போகிறோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? மாடுலஸ் ஆஃப் -5. மாடுலஸ் ஆஃப் -5 மாடுலஸ்குள்ளே நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் வெளியே வரும்போது பாசிட்டிவாக வெளியே வந்துடும். இப்போ இந்த 5 தான் எக்ஸா? கிடையாது, எக்ஸ் வந்து -5. இப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுறது இங்கே? இப்போ -5, இப்போ 5ங்கிறது என்னது? திஸ் இஸ் ஈக்குவல் டு -x. பாருங்கள், மைனஸ் எக்ஸுக்கு என்னது? -5. மைனஸ் ஆஃப் -5 +5, கரெக்டுங்களா? ஸோ நெகட்டிவ் நம்பர் எக்ஸ் நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் பண்ணும்போது அது பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். அப்போ மாடுலஸ்குள்ளே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா லெஸ்ஸர் தென் 0னா நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் நெகட்டிவ் நம்பர்னு இருக்கும். கிளியருங்களா? ஸோ இது இப்படி போடணும். எக்ஸ் வென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதுக்கு when x less than 0. கொடுத்துருக்க எக்ஸு லெஸ் தென் 0னா நெகட்டிவ் நம்பர். உள்ளே இருக்கிறது நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அந்த நெகட்டிவ் நம்பருக்கு முன்னாடி இது ஒரு நெகட்டிவ் நம்பர், அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் பண்ணும்போது அது பாசிட்டிவ் நம்பராகி வெளியே வந்துடும். உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். அதுதான், புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து
என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? நெய்தர் 1 to 1 நார் ஆன் டூன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபார்மா இது 1 to 1 இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் இங்க நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். இங்க பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். இங்க நெகட்டிவ் ரியல் நம்பர், இங்க பாசிட்டிவ் ரியல் நம்பர். இப்போ ரியல் நம்பர் நெகட்டிவா இருந்தாலும், நெகட்டிவ்க்கு மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவ்க்கு தான் வரும். பாசிட்டிவ்க்கு மாடுலஸ் எடுக்கும்போதும் பாசிட்டிவ்க்கு தான் வரும். 0க்கு 0 வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் 2த்துக்குமே நெகட்டிவ் நம்பர் வரும். இப்ப -2 இருந்தாலும் அதுக்கு மாடுலஸ் ஆஃப் -2 அப்படின்னாலும் 2 தான். மாடுலஸ் ஆஃப் +2 அப்படின்னாலும் 2 தான். எக்ஸாம்பிள். கரெக்ட்டுங்களா? 2க்குமே. இப்ப இங்க ஒரு 2 இருக்கு, இங்க -2 இருக்கு, இங்க -2 இருக்கு, இங்க +2 இருக்கு அப்படின்னா, 2மே எது கூட தான் சேரும்? 2 கூட தான் சேரும். கரெக்ட்டுங்களா? எக்ஸாம்பிள். ஸோ அப்போ 2 எலிமெண்ட்டுக்கு டிஃபரெண்ட் 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கு. அதனால இது 1 to 1 ஃபங்ஷனா இருக்க முடியாது. அதே மாதிரி வெளிய வர ஆன்சர் எதுவுமே நெகட்டிவ் ஆன்சரா இருக்காது. நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் அன்கனெக்டட். அதனால இது ஆன் டூ ஃபங்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? The given function is not 1 to 1 function since நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டுலாம். Since 2, -2 which belongs to real number in domain has 2 is equal to -2 that is equal to 2. Same image. Two in codomain. ஸோ அதனால இது 1 to 1 ஃபங்ஷன் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அடுத்தது இது ஆன் டூவா இல்லையா? ஆன் டூ கிடையாது. The given function is not on to. ஏன் அப்படின்னா ரேஞ்ச யோசிக்க சொல்லியிருக்கேன். ரேஞ்ச் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ சின்ஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டூ எதுலருந்து? 0ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபைனைட் தான் வரும். விச் இஸ் நாட் ஈக்குவல் டு அ ரியல் நம்பர். ஸோ அதாவது என்டையர் ரியல் நம்பர் செட்டும் வராது. கோடமைனா வராது. புரியுதுங்களா? ரியல் நம்பர்னா நெகட்டிவும் வரணும் இல்லைங்களா? ஸோ த ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடமை. தேர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். கிளியருங்களா? தட்ஸ் ஆல். வெரி குட். We'll go to the next problem, fifth problem. Sorry, fifth problem. Show that the signum function என்ன கொடுத்துருக்குறாங்க? From R to R, real number to real number. And signum functionனா அதுக்கு டெஃபினிஷனே இதே தான். அவங்களும் அதே கொடுத்துட்டாங்க. f of x is equal to என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 if x greater than 0வா இருந்தா and 0வா இருக்கும் if x is equal to 0வா இருந்தா and 1 -1 உங்க புக்ல பிரிண்ட் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். -1 கொடுக்காம வெறும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தா. ஓகே, இதுதான் சிக்னம் ஃபங்க்ஷன். இப்போ இங்க ரியல் நம்பர் கொடுக்குறோம். ரியல் நம்பர் வந்து 0. இங்க வந்து ஃபுல்லாவே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இங்க ஃபுல்லா பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கேயும் ரியல் நம்பர்ஸ்ல நெகட்டிவ் ரியல் நம்பர் 0, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் எல்லாம் -1, 1 எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இந்த நெகட்டிவ் எல்லாமே எதில் போய் ஜாயின் பண்ணும்? -1 கூட ஜாயின் பண்ணும். இந்த நெகட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே சேர்ந்து எங்கே போகும்? -1 கூட போய் ஜாயின் பண்ணிடும். அண்ட் 0, 0 கூட ஜாயின் பண்ணிடும். இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே 1 கூட போய் ஜாயின் பண்ணிடும். கரெக்டுங்களா? அப்போது இங்கே ஆல் த நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ், சாரி இது கொஞ்சம் கிளியராக இல்லை. 0 and -1, -2, -3 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கேயும் 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். -3, -2, -1, 0, 1, 2,
3 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? 0, 0 கூட கனெக்ட் ஆயிரும். இந்த -1 இதுக்கப்புறம் இதுல இருக்க எல்லாமே எது கூட தான் கனெக்ட் ஆகும்? -1 கூட தான் கனெக்ட் ஆகும். எல்லாமே -1 கூட தான் கனெக்ட். அதே மாரி இங்க இருக்கிற இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே +1 கூட போய் கனெக்ட் ஆயிரும். எல்லாமே +1 கூட போய் கனெக்ட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? நீங்க தெளிவா வரைஞ்சுக்கோங்க. நீட்டா வரைஞ்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெனி எலிமெண்ட்ஸ் ஹேஸ் சிங்கிள் இமேஜ். மெனி எலிமெண்ட்ஸ் ஹேஸ் சிங்கிள் இமேஜ் இருக்கிறதுனால இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அண்ட் ரேஞ்ச் வந்து -1, 0, 1 மட்டும் தான் ரேஞ்ச். இப்ப அந்த 3 எலிமெண்ட் மட்டும் ரியல் நம்பர் கிடையாது. அது தவிர மீதி நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்கு. கோடமைனுக்கு ஈக்குவலா இல்ல ரேஞ்ச். அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷனும் கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான், அதை எழுதிட வேண்டியதான். The given function is not 1 to 1 since all the negative real numbers have in domain have same image -1 in codomain. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ஆல் த பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இன் டொமைன் ஹேஸ் சேம் இமேஜ் 1 இன் கோடமைன் அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் இருந்தாலே அது முடிஞ்சு போச்சு. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 to 1 அண்ட் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆன் டு. ஏன் ஆன் டு கிடையாது? சின்ஸ் த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ரேஞ்ச் என்னவா இருக்கு? -1, 0, 1 இதுதான் ரேஞ்ச், which is not equal to real number set codomain. Therefore, the function is not onto function. Clear? That's all. Very good. And we go with sixth problem. What is the sixth problem? Here, the sixth problem. Sixth problem, let A given என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 and B இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க. 4, 5, 6, 7. So let F அவங்க வந்து F வந்து ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. அதில் இருக்க எலிமெண்ட்ஸை தெளிவாக கொடுத்துட்டாங்க. 1, 4 and 2, 5, 3, 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Be a function from A to B show that F is 1 to 1ன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. அழகா போட்டுடலாமே, ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. அப்போ ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to Bக்கு என்ன பண்ணலாம்? A எழுதிக்கலாம் 1, 2, 3, B எழுதிக்கலாம் 4, 5, 6, 7. இப்போ என்ன ஆகுது? இந்த 1 வந்து எது கூட கனெக்ட் ஆகுது? இதை பார்த்து ஏரோ டயக்ராம் போடலாமே. 1 வந்து 4 கூட கனெக்ட் ஆகுது, 2 வந்து 5 கூட கனெக்ட் ஆகுது, 3 வந்து 6 கூட கனெக்ட் ஆகுது. அவ்வளோ. ஸோ ஒன்றுக்கும் வேறு வேறு இமேஜஸ் இருக்குது. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். கன்ஃபார்மாக இட் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? ஹியர் every element in the set A have different image in the set B. That is f of 1 is equal to 4, f of 2 is equal to, f of 1 is equal to 4, f of 2 is equal to 5, f of 3 is equal to 6. Therefore, the given function is 1 to 1 function. ஏன்னா மோர் தென் ஒரு 2 எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இல்லை. ஒன்றுக்கும் வேறு வேறு இமேஜ் இருக்குது, டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. அதனால இது 1 to 1 ஃபங்க்ஷன். ஆன் டு 1 கிடையாது. ஏன்னா 7ன்றது ஒரு நம்பர் பியில் இருக்கிற, பி செட்டில் இருக்கிற நம்பர் இமேஜாக இல்லை. இட் இஸ் நாட் ரிலேட்டட், லெஃப்ட் ஹேண்ட் கனெக்டட். பட் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கல, இது ஆன் டுவா இல்லையான்ட்டு. அதனால நம்ம அதை பற்றி மைண்ட் பண்ண வேண்டாம், விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வில் கோ வித் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 7th problem. In each of the following case, state whether the function is 1 to 1, on to or bijective. 1 to 1 தானா இல்லை ஆன் டு 1 to 1 இருக்கு, 1 to 1 மட்டும் இருக்கா இல்லை ஆன் டுவா மட்டும் இருக்கா இல்லை ரெண்டுமாவும் இருக்கா? ரெண்டுமாவும் இருந்தால் தான் அது பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். 1 to 1 சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், ஆன் டு
ஒன் டு ஒன்னை இன்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், ஆன் டு சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ரெண்டுமே இருந்ததுன்னா அதை பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நம்ம இதில் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4x அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன் டு ஒன்னா ஆன் டு ஒன் நம்ம காட்டணும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். இப்போ ரியல் நம்பரில் எப்போதுமே எதெல்லாம் ரியல் நம்பராக இருக்கும்? நம்ம யூஸ் பண்ணுற எல்லா நம்பரும் ரியல் நம்பர் இல்லைங்களா? ஸோ ரியல் நம்பர் கண்டெய்ன்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ். டெசிமல் பாயிண்ட் வச்ச நம்பர் வெறும் இன்டீஜர்ஸ். அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து டெர்மினேட் ஆனாலும் சரி, நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் ஆனாலும் சரி, இல்லை டெர்மினேட்டே ஆகாமல் ரெக்கரே ஆகாமல் போய்கிட்டே இருந்தாலும் சரி, எல்லா மாதிரி நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸில் இருக்குது. எதெல்லாம் ரியல் நம்பரில் இல்லை, எதெல்லாம் இமேஜினரி நம்பர்? ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் மட்டும்தான் ரூட் ஆஃப் -4க்கு ரூட்டே கிடையாது. இட்ஸ் அ இமேஜினரி நம்பர். இது வந்து 2iன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? 11th காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து சப்போஸ் ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும். இது நான் அதாவது நெகட்டிவ் நம்பருக்கு ரூட்டே கிடையாது. ஏன்னா பிகாஸ் ரூட் 4ஆக இருந்தால் 2 × 2வும் 4 தான், -2 × -2வும் 4 தான். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு வந்து +2 × -2லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரூட்டுனா சேம் நம்பராக இருக்கணும். +2வும் -2வும் சேம் நம்பர் கிடையாது. அதனால நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுக்குமே ரூட் இருக்காது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அப்படி ஒரு ரியல் நம்பரே கிடையாது. ஸோ அப்போது ரூட் ஆஃப் மைனஸ் நம்பர் வந்தால் அது ரியல் நம்பர் கிடையாது. அவ்வளோதான். மற்றபடி மீதி எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? இது ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ஒன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு அல்ஜிப்ரிக்கல் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ x1ஆக இருந்தால் x2ஆக இருந்தால் x3ஆக இருந்தாலும் போட்டு பார்க்க முடியுமா மேம்? சரி, x0வாக இருந்தாலும் போடுறோம். 0க்கு அடுத்த நம்பர் என்னன்னே தெரியாது, அதையெல்லாம் எப்படி போட்டு பார்க்குறது? ஸோ அப்போ நமக்கு தெரியாது அப்படின்னா வேறு வழி கிடையாது. இது நம்ம ஜென்ரலாக தான் பார்க்கணும். இது இருக்கா இல்லையாங்கிறதே ஜென்ரலாக தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தால் ஜென்ரலாக சொல்லுங்கள், இல்லைன்னா எந்த எக்ஸாம்பிள் தெரியுமோ அதை சொல்லிடுங்க. இப்போ இது இல்லைன்றதுக்கே நமக்கு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போது வந்து வரிசையாக நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். வரிசையாக நம்பர் எங்கேருந்து எடுக்கிறது? இட்ஸ் அ ரியல் நம்பர். ஸோ 0க்கு அடுத்த நம்பரே நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஜென்ரலாகவே செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஃபார் ஆல் x1, நம்ம இதை வந்து எதுக்காக பார்க்குறோம்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்காக பார்க்குறோம். அதனால டைட்டில் போட்டுக்கலாம். ஃபார் ஆல் x1, x2 which belongs to real number டொமைனில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். let us take f of x1 equal to f of x2ன்னு எடுத்துப்போம். ஸோ ஈக்குவேஷன் போடுவோம். 3 - 4x is equal to 3 - 4x. ஸோ இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 4x1 x2. ஓகே, மைனஸும் கூட கேன்சல் ஆயிரும். அண்ட் 4ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x1 is equal to x2ன்னு நமக்கு கிடைச்சிரும். கரெக்டுங்களா? Yes. Therefore, the given function is 1 to 1. ஓகே, அடுத்தது சப்போஸ் இது இப்போ தான் பார்க்குறீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து இது சொன்னோன்னு உடனே புரியாது. லாஸ்ட் வீடியோவில் ஏன் ஒன் டு ஒன்னை எப்படி ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணுறது, ஆன் டு எப்படி ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவை தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஸோ அடுத்தது இது ஆன் டு ஃபங்க்ஷனானு பார்க்க போகிறோம். ஆன் டு ஃபங்க்ஷன்னா இப்போ நல்லா கவனிங்க. ஆன் டு ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டொமைனில் இருக்க எல்லாத்தையுமே ஒய்ன்னு சொல்கிறோம். கனெக்ட் ஆனால் அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிடுவோம். இப்போ டொமைனில் இருக்க ஒரு ஒய்யை கனெக்ட் ஆனதா, ஒவ்வொரு ஒய்யையும் கனெக்ட் ஆனதாக நம்ம எடுத்துப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ அந்த டெஃபினேஷனை வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற எக்ஸ் இதில் இருக்கணும். இருந்தால் இப்போ இந்த ஒய்க்கான எக்ஸ் இங்கே இருக்குன்னு. ஓகேங்களா? அப்போ இந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். சில டைம் எனக்கு இது செட்டானே பார்க்க தெரியல மேம், ஏதோ ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது, நான் எப்படி பார்க்குறது, எனக்கு அதை பார்க்கவே தெரியல அப்படின்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் நம்பர் வந்திருக்கும் இல்லைங்களா? இந்த நம்பரை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் போடணும். ஸோ பிகாஸ் இதுதான் எக்ஸோட, இந்த எக்ஸுக்கான வேல்யூ இது தான். ஸோ அப்போது இப்போ நான் இந்த எக்ஸுக்கான வேல்யூ இது தான். இந்த வேல்யூவை கொண்டு போய் இதில் போடும்போது கரெக்டாக அது ஒய்யை கொடுத்தாதான் அப்போ இந்த ஒய்க்கான எக்ஸ் தான் அது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒய்யை கொடுக்கலைன்னா கன்ஃபார்மாக அந்த ஒய்க்கான எக்ஸ் வந்து இந்த டொமைனில் இல்லை அப்படியும் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே, நான் ரெண்டையுமே இங்கே சொல்லி காட்டுறேன். ஸோ the function is 1 to 1 சொல்லியாச்சு. இப்போ ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். For every y which belongs to the real number codomain,
let us take y is equal to f of x னு எடுத்துக்கலாம். அப்போ y is equal to என்ன வரும்? f of xக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 minus 4x. இப்போ x கண்டுபிடிங்க. 3 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்னன்னு வரும்? minus 3ன்னு வரும். இப்போ y minus 3 equal to x 4x minus 4x is equal to minus 4x. இப்போ x வேணும்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வரும்போது minus 4 டிவிஷனில் வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ மைனஸை முதல்ல கொண்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து 3 minus y மேலே வந்து சைன் மாறிடும், கீழே 4. கரெக்டுங்களா? பை மைனஸ் 4னா அந்த மைனஸ் மேலே கொடுக்கும்போது இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டுங்களா? எக்ஸ் இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பரான்னு நம்ம செக் பண்ணலாம். இதை தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சம்டைம்ஸ் எனக்கு மேம் இப்படியெல்லாம் வருது, எனக்கு ரியல் நம்பராலாம் செக் பண்ண தெரில. இப்போ ஒய் வந்து ஒரு ரியல் நம்பர் இல்லைங்களா? ரியல் நம்பர் கூட ஒரு ரியல் நம்பரை மைனஸ் பண்ணாலும் ரியல் நம்பர் தான், டிவைட் பண்ணாலும் ரியல் நம்பர் தான். ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர், இப்போ ரூட் வந்தால் தான் நம்ம யோசிக்கணும், ஐயோ ரூட் வந்திருக்கு, இது நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரானு. மற்றபடி மீது எல்லாமே ரியல் நம்பர் தான். ஸோ அதனால் இப்படி இது எக்ஸ் இஸ் ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் நிச்சயமாக அது டொமைனில் இருக்கும். ஸோ அப்படி சொல்லலாம். இல்லை நான் தெளிவாக சொல்லணும், எனக்கு இது வந்து இது இந்த எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இதை நீங்கள் எல்லாத்துக்குமே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். திஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா திஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இந்த 3 minus y by 4 belongs to real number. Therefore, y-க்கு there exist அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸை வந்து f of xல போட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். Therefore, f of 3 minus y by 4 அப்படின்னு போட்டு இதை இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக அதை போடணும். ஈக்குவல் டு 3 minus 4 into 3 minus y by 4. 4 cancel ஆயிரும். 3 minus 3 minus இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இது என்ன ஆயிரும்? இங்கே மைனஸ் இருக்கா? இந்த 4 கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இது minus 3 ஆயிரும், இது ப்ளஸ் ஒய் ஆயிரும். அப்போ இந்த 3யும் கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஆன்சர் ஒய்ன்னு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம எக்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா, இது எக்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா ஆன்சர் ஒய் வந்துடுது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒய்க்கும் இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த எக்ஸ் என்ன வருது? எக்ஸ் இங்கே இருக்குது. இந்த எக்ஸ் என்ன வருது எனக்கு? 3 minus y by 4ன்னு வருது. இந்த 3 minus y by 4 நான் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக ஒய் வந்துடுது. அப்போ இது ஒரு எக்ஸ் தான், இது டொமைனில் இருக்கிற எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? கண்டுபிடிக்கிற எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு பார்த்தா அதே ஒய்யே வந்துருச்சுன்னா ஸோ இது எக்ஸாக இருந்தால் இதுக்கான ஒய் இது தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த எக்ஸ் இந்த ஒய் கூட தான் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா இதோட சொல்லிட்டு திஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், தேர்ஃபோர் ஃபார் எவ்ரி ஒய் தேர் எக்ஸிஸ்ட் அன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ஈக்குவேஷனாக வர்றதுனால உங்களுக்கு அது ரியல் நம்பரா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க தெரியல மேம் அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் திஸ் ஒன். எக்ஸ் கண்டுபிடிச்ச எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸில் போடுங்க. ஆன்சர் ஒய்யே வந்துருச்சுன்னா எஸ், அப்போது இப்போ எவ்ரி ஒய்க்கு ஒரு எக்ஸ் வந்து டொமைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். கிளியர்? So, therefore, every y in codomain, there exists an element x in domain. Therefore, range is equal to codomain. So, the function is onto. Clear? That's all then. ஓகே, அடுத்தது இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. செகண்ட் சப்டிவிஷன்லேயும் 1 + x² இருக்குது. என்ன இருக்குது? f of x is equal to same f from r to r. f of x is equal to 1 + x² அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபார் ஆல் 1-to-1 டைட்டில் போட்டுக்கலாம். ஃபார் ஆல் x1, x2 which belongs to the real number, let us take f of x1 is equal to f of x2. இப்படி எடுத்துக்கிட்டோன்னா 1 + x1² equal to 1 + x2² அப்படின்னு சொல்லி வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 1ம் இந்த 1ம் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன வருது? x1² is equal to x2² அப்படின்னு சொல்லி வருது.
x1 ஸ்கொயர்டும் x2 ஸ்கொயர்டும் சேம்னு வருது. அப்போ x1 x2வும் சேம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதே நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் ஒரு தடவை நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் வந்தது. அப்போ x1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர்டு அப்படின்னு வந்தபோது டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு x1 இஸ் ஈக்குவல் டு x2, ஸோ இட் இஸ் 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ சப்போஸ் x1 ஸ்கொயர்டு வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 ஈக்குவல் டு 4 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் வரும். +2 ஈக்குவல் டு -2ஓ இல்லை -2 ஈக்குவல் டு +2ஓ இருக்க முடியாது. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். பட் எப்படி கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போனா +2க்கும் -2 ரெண்டுக்குமே வந்து 4 கூட கனெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த மாதிரி வருது. +2 -2 ரெண்டுமே சேமாக வரும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன் இங்கே மட்டும் ஏன் இது வந்து அப்போனா x1 cannot be x2ன்னு ஏன் சொல்கிறோம்? அங்கே மட்டும் இந்த இடத்துல மட்டும் இப்படி ஈக்குவல் சொல்லிட்டீங்க, இங்கே மட்டும் ஏன் சொல்கிறீங்க? பிகாஸ் நேச்சுரல் நம்பரில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸே இருக்காது. நேச்சுரல் நம்பரை பொறுத்த வரைக்கும் x1 ஸ்கொயர்டு x2 ஸ்கொயர்டுனா ரூட் எடுத்தால் நேச்சுரல் நம்பரை மட்டும் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வரும். ரெண்டும் பாசிட்டிவ்னா அது ஈக்குவல் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரதுனால பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் கூட தான் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆனிச்சுன்னா ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் திஸ் இஸ் நாட் ஈக்குவல். கரெக்டுங்களா? அதனால this is not 1 to 1. கிளியர்? ஸோ இது வந்து நமக்கு ஆல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எனக்கு யோசிக்க தெரியல அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம போனதில் எப்போதுமே ஸ்கொயர் வந்தால் கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம இப்படி போடுறோன்னே வச்சுக்கோமே, இப்போ x is equal to 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி இல்லைன்னா கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூட நம்ம சொல்லிடலாம். எப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ நான் எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் if x is equal to 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ f of x equal to f of 1 is equal to 1 plus 1 squared. That is equal to, if x is equal to -1ன்னு வச்சுக்கோங்க, f of -1 is equal to 1 plus -1 the whole squared. That is equal to 1 plus 1, that is equal to. அப்போ x 1ஆக இருந்தாலும் 1ம் 2 கூட தான் கனெக்ட் ஆகுது, -1ம் 2 கூட தான் கனெக்ட் ஆகுது, ரெண்டுமே 2 கூட தான் கனெக்ட் ஆகுது. So both 1 and -1 have same image. அதனால this function is not one-to-one function. புரியுதுங்களா? அடுத்து on to one ப்ரூவ் பண்ண போகிறோம். For all y which belongs to the real number codomain, y is equal to f of xன்னு எடுத்துக்கலாம். let அப்போ y is equal to 1 plus x ஸ்கொயர்னு வந்துடும். இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா y minus 1 is equal to x ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இங்கே வந்து x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். y minus 1 is equal to xன்னு வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ இந்த yன்றது பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இந்த y வந்துட்டு நமக்கு நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கும். y வந்து நாட் ஓன்லி பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவ் நம்பர் வந்துடும். y இந்த சப்போஸ் நெகட்டிவ் நம்பராக இருந்தால் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வரும். அப்போது நெகட்டிவ் நம்பர் வந்து ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா தட் கெனாட் பி அ ரியல் நம்பர். கரெக்டுங்களா? அப்போது இது வந்து ரியல் நம்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. பிகாஸ் இந்த எக்ஸுக்கான வேல்யூ கிடைச்ச வேல்யூ வந்து ரியல் நம்பராக இருக்காது. எல்லா ஒய்க்கும் ரியல் நம்பராக இருக்காது. அப்படி ரியல் நம்பராக இல்லைன்னா அது டொமைனில் இருக்காது. ஸோ அப்போ ஒரு ஒய் கோடொமைனில் இருக்கிற ஒரு ஒய்க்கு எப்போதுமே எக்ஸ் வந்து டொமைனில் இருக்காது, இல்லாமல் போயிடும். எப்போ இந்த ஒய் வந்து நெகட்டிவ் ஒய்யாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் ஒய்யாக இருந்துச்சுன்னா அப்போ இது ஒரு நெகட்டிவ் நம்பர். -1 பண்ணும்போது டோட்டலாக வந்து அது நெகட்டிவ் ஆயிரும். இந்த நெகட்டிவ் நம்பர் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கான எக்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே ரூட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே ரியல் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ இப்படி ஒரு ரியல் நம்பரே இல்லை, இப்படி ஒரு எக்ஸே கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒய் நெகட்டிவ் ஒய்யாக இருந்தால் இந்த ஒய் அன்கனெக்டடாக தான் இருக்கும். புரியுதுங்களா?
அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இத வந்து நம்ம நம்பர் லைன்ல போட்டோம்னாலே, இப்போ 1 + x² வருது இல்லைங்களா? நான் இல்லன்னு சொல்றதுக்கு இப்ப நம்ம இது ஆமான்னு சொன்னா இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். நான் இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதும்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம யோசிங்க 1 + x² பிளஸ் 1ங்கிறது பாசிட்டிவ் நம்பர். x² இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ 1 + x²னா இட் கிவ்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். கரெக்ட்டுங்களா? ம். So the given function is not onto function since f of x equal to 1 + x² is always positive number. Since x² is always positive. எக்ஸுக்கு நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் வரும். இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பரை 1 கூட ப்ளஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ரேஞ்ச் வந்து இங்கே 0 கூட வராது. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா கூட 1 தான் வரும். ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும். பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருந்ததுன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு அ ரியல் நம்பர் கோடமைன். இது கோடமைனுக்கு ஈக்குவல் கிடையாது. Therefore the function is not onto. கிளியருங்களா? இப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, இல்லை நம்ம அது ஜென்ரல் வழியாக நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி நம்ம யோசிக்க முடியல ட்ரை பண்ணியிருந்தோம்னா ரூட் வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். y-1 ரூட்டுக்குள்ள இருக்குது பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா? எனக்கு இந்த வேரியபிள் தெரியாமல் நான் எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரானு? இப்போ ஒய்ங்கிறது என்னது? y பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அப்போ ஒய்ங்கிறது ரியல் நம்பர். இது பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம் நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். இது பாசிட்டிவ் நம்பராக இருக்கிற வரைக்கும் ஓகே. இது சப்போஸ் 0 ஆயிருச்சு அப்படின்னா கூட ரூட்டுக்குள்ளே -1 வந்துடும். இல்லை -1 இருந்ததுன்னா ரூட்டுக்குள்ளே -2 வரும். இந்த நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலே ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துடும். அப்போ ரூட் நம்பர்ஸ் எதுவுமே ரியல் நம்பர்ஸ் கிடையாது. அப்படி ஒரு ரியல் நம்பரே இருக்காது. அப்போ அந்த எக்ஸுக்கு அந்த ஒய்க்கான எக்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி ஒரு எக்ஸ் டொமைனில் இருக்காது. அப்போது நிறையா ஒய்ஸ் த நெகட்டிவ் ஒய் எல்லாமே லெஃப்ட் அன்கனெக்டடாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அதை யோசிச்சிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதிடலாம். கிளியர்? தட்ஸ் ஆல். And then next, what is next? 8th sum. Let A and B be sets. Show that, okay, function from A cross B to B cross A னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ A cross B, அப்போ சப்போஸ் ஃபார் அதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, ஒரு ஃபுல்லாக முடிச்சிடலாம். such that அவனே கொடுத்துட்டாங்க. அர்த்தம் என்னன்னு அவனே கொடுத்துட்டாங்க. such that f of a, b is equal to, அது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, equal to b, a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ a cross bன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ a cross bல என்னென்னலாம் இருக்கு? a, b இருக்கு அண்டு சி, டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இப்படி கூட வேண்டாமே, நான் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏ, பின்ற மாதிரியே யோசிக்க வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, பி, சின்னு வச்சுக்கோங்க. அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1, 2ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன? ஒரு ஏ கிராஸ் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சொல்லுங்கள். ஏ கிராஸ் பியில் ஸோ ஏ 1 கூட சேரும், ஏ, 1 ஏ வந்து 2 கூடயும் சேரும், பி வந்து 1 கூட சேரும், பி 2 கூடயும் சேரும், சி 1 கூடயும் சேரும், சி 2 கூடயும் சேரும். இது எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அதே இது பி கிராஸ் ஏனா என்னவா இருக்கும்? 1 ஏ கூட 1 பி கூட 1 சி கூட. ஏன்னா பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். 1, ஏ, 1, பி அண்ட் 1, சி. அடுத்தது 2 சேரும். 2, ஏ, 2, பி அண்ட் 2, சி. இப்படி சேரும் இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ, பி எது கூட கனெக்ட் ஆக போதாம்? பி, ஏ கூட கனெக்ட் ஆக போதாம். இதோட உல்டா பேர் கூட, சிமெட்ரிக்கல் பேர் கூட. இப்போ ஏ, 1 இருக்குன்னா இது எது கூட கனெக்ட் ஆகும்? 1, ஏ கூட. ஏ, 2 இருக்குன்னா 2, ஏ கூட கனெக்ட் ஆகும். பி, 1 இருக்குன்னா 1, பி கூட கனெக்ட் ஆகும். பி, 2 இருக்குன்னா 2, பி கூட கனெக்ட் ஆகும். சி, 1, 1, சி கூட கனெக்ட் ஆகும். சி, 2, 2, சி கூட கனெக்ட் ஆகும்.
ஓகேங்களா? அப்போ இது கன்ஃபார்மா 1 to 1 ஃபங்ஷனா தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ பிகாஸ் இதோட சிமெட்ரிக்கல் பாரு A, B, A கிராஸ் Bல இருக்கிற ஒரு ABக்கும் B கிராஸ் Aல B, A இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இது நிச்சயமா 1 to 1 ஃபங்ஷனா தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஆன் டூ ஃபங்ஷனாவும் இருக்கும். ஏன்னா A கிராஸ் Bல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் தான் B கிராஸ் Aல இருக்கும். ஸோ இதுல 3, இதுல 2, 3 2s ஆர் 6 எலிமெண்ட்ஸ் தான் A கிராஸ் Bல இருக்கும். B கிராஸ் Aலயும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதனால இது 1 to 1 ஃபங்ஷன் அண்ட் ஆன் டூ ஃபங்ஷன்னு தெளிவா தெரியுது. அப்போ இதை நம்ம ஜென்ரலாகவே ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படி ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணுறது? ஃபார் எவ்ரி செட்டு வந்து நமக்கு A கிராஸ் B ஒரு கார்டீஷியன் ப்ராடக்டாக இருக்குது. சிங்கிள் செட்டாக இல்லை, இட்ஸ் அ கார்டீஷியன் ப்ராடக்ட். கார்டீஷியன் ப்ராடக்டாக இருக்குன்னா இதில் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு செட் இருக்காது. எக்ஸ் கமா ஒய் அப்படி தான் செட் இருக்கும். ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் x1 y1 வச்சுக்குவோம் அண்ட் x2 y2 belongs to A cross B ன்னு வச்சுக்கோம். ஸோ இது என்ன ஆகும்? f of x1 y1. Let us take f of x1 y1 is equal to f of x2 y2 ன்னு எடுக்கும். ஸோ ஜென்ரலாக x1 x2 மட்டும்தான் எடுத்துவோம். x1 x2 மட்டும்தான் எடுத்துப்போம். இது வந்து ஏன்னா செட் A to B அப்போனா ஏல இருக்கிறது சிங்கிள் எலிமெண்ட்டாக தான் இருக்கும், பியில் இருக்கிறது சிங்கிள் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே A கிராஸ் B to B கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் எலிமெண்ட்ஸ் பேராக இருக்கும், இதுலேயும் பேராக இருக்கும். அதனால x1 y1 எடுத்துட்டோம் அண்ட் x2 y2ன்னு ரெண்டு எலிமெண்ட் வந்து A கிராஸ் Bல இருக்கிறதா எடுத்துப்போம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் f of x வந்து B கிராஸ் Aல இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ இது ரெண்டோட ஃபங்க்ஷனும் சேம்ன்ற மாதிரி எடுத்துப்போம். சேம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? A, B. x வந்து A, Bயா இருந்தால் f of x வந்து B, Aயா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ y1, x1 தான் வரும் ஆன்சர். திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? y2, x2ன்னு ஆன்சர் வரும். அதாவது நம்ம டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கோம் இங்கே. கரெக்டுங்களா? ஸோ அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போன எல்லா சம்லையும் என்ன பண்ணுவோம்? f of x1 is equal to f of x2ன்னு எழுதிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இதுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போ 2x equal to 2x அப்படின்ற மாதிரி எழுதிப்போம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2வும் கேன்சல் பண்ணி x1 is equal to x2ன்னு வருதான்னு கொண்டு வருவோம். இப்போ நம்ம டெஃபினிஷன் தான் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி டெஃபினிஷன் எழுதினா இதுக்கு என்ன அர்த்தம்? இது இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இம்ப்ளைஸ் தட் y1 is equal to y2 and x1 is equal to x2ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ y1 y2க்கு ஈக்குவல் x1 x2க்கு ஈக்குவல்னா this implies x1 y1 equal to x2 y2 because x1க்கு பதிலாக x2 போட்டுக்கலாம், y1க்கு பதிலாக y2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ f of x1 f of x2க்கு ஈக்குவல்னா f of x1 x2க்கு ஈக்குவல். y1 நம்ம பேரா எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். f of x1 y1 equal to f of x2 y2 இருந்தா x1 y1 is equal to x2 y2. Therefore, the given function is on 1 to 1. And இது on to 1 ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ on to அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபார் எவ்ரி y belongs to கரெக்டுங்களா? அப்போ ஒய்னு வேற ஒரே எலிமெண்ட் எடுத்துக்க முடியாது. நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஒரு பேரா எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? ஃபார் எவ்ரி y, xன்னு எடுக்கணும் which belongs to B cross A கோடமைன். இப்போ இந்த y, x equal to f of x, yன்னு எடுத்து f of x, yக்கு என்ன ஆன்சர் வரும்? y, x தான் வரும். ஸோ அப்போ இந்த y, x இதுக்கான ஆன்சர் y, xன்னு வந்துடும். இந்த y, xை நீங்க f of somethingல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அது என்னவா இருக்கும்? எங்க வந்துடும்? சேம் ஆன்சர் கிடைச்சிரும் நமக்கு இல்லைங்களா? x, yன்னு கிடைச்சிரும். அப்போ எவ்ரி x, இப்போ இந்த y, xக்கான ஒரு y, xக்கான ஒரு x, y வந்து அந்த டொமைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? y is equal to xன்னு எடுத்துக்கிட்டோம், f of xன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த f of xக்கான டெஃபினிஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு y இங்கே வந்து x, y இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? இங்கே x, yன்னு போடணும். x, yன்னு போட்டோம்னா அது அந்த பக்கம் மாறும்போது இதுவும் மாறும்.
ஒய் கமா எக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது, சேமாக வருது. சேமாக மாறும் அப்படின்னா ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் வருது அப்படின்னா கன்ஃபார்மாக தேர் எக்ஸிஸ்ட். ஓகே, இது இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நிறைய பேருக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம தெளிவாக நம்ம இதை மாதிரி விட்டுட்டு இந்த பேராக எடுத்துக்கிறத இதை மாதிரி விட்டுட்டு நம்ம எக்ஸ்பிளைனே பண்ணிடலாம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னா, ஃபார் எவ்ரி ஏ கமா பி, for every a comma b belongs to a cross b, there exist இல்லைனா b cross a b cross a இருக்கிற y comma ஒரு y comma xக்கும் கன்ஃபார்மாக there x comma yன்னு a cross b இருக்கும். ஸோ அப்போ b cross a இருக்கிற எல்லா பேருக்கும் அதோட உல்ட்டா a cross b இருக்கும். b cross aக்கு உல்ட்டா வந்து a cross b இருக்கும். அப்போ அதோட உல்ட்டா கூட தான் இது கனெக்ட் ஆக போகுது. அப்போ இதுல இருக்க எல்லா பேரும் கன்ஃபார்மா இதோட உல்ட்டா கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ எந்த பேரும் விட்டு போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒரு பேர் விட்டு போகுதுன்னா அப்போ அதோட உல்ட்டா இதுல இருக்கவே இருக்காதுன்னு இருக்கும். அது எப்படி இல்லாம போகும்? a cross b இருக்கிறது தானே b cross a இருக்கும். இதுல 1,2ன்னு இருந்தா இதுல 2,1ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடலாம் தெளிவா. ஃபார் எவ்ரி b comma a which belongs to b cross a in codomain, there exist a comma b which belongs to a cross b. b cross a இருக்க ஒரு பேருக்கும் அதோட உல்டா நிச்சயமா a cross b இருக்கும். there exist a cross b in a comma b in a cross b. therefore the range வந்து எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கும் b cross a. so the function is on to. இப்படி எழுதினா போதும். இட்ஸ் வெரி கிளியர். இது ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே, we'll go to the next problem. 9th problem. function from n to n, natural number to natural number. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் என்னன்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்ன்னு போட்டால் உள்ள எக்ஸ் போடுவாங்க, என்னன்னு போட்டால் என்னன்னு போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ n + 1 divided by 2 எப்போ if n is odd இருந்தா, and n by 2 எப்போ if n is even இருந்தா. ஸோ n ஆடா இருந்தா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈவனா இருந்தா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் n belongs to n ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது என்னன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுவர் ஆன்சர், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், ஆனால் ஃபங்க்ஷன் வேற மாதிரி போட்டிருக்கோம். இதே n to n தான், நடுவில் கூட நான் சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை போட்டு பார்த்துருவோம். ஏன்னா n to nன்றது நமக்கு ரொம்ப ஈஸி, டிஸ்கிரிட் நம்பர்ஸ் தான், அடுத்தடுத்து தனித்தனியாக வரும் தான், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் ஃபங்க்ஷன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆட் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈவன் நம்பருக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இஸ் ஆட், கரெக்டுங்களா? எண்ணுக்கு பதிலாக 1 எடுத்துக்கணும், 1. ஸோ இதில் இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் என்னன்னு நான் சொல்கிறேன். நேச்சுரல் நம்பரில் இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ 1 எடுத்துப்போம், 1 இஸ் ஆட். அப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ 1 + 1 by 2 2/2ன்னு வந்துடும். 2/2 வந்து 1 கூட கனெக்ட் ஆகும். இப்போ 2ன்னு எடுத்துப்போம், 2 இஸ் ஈவன். அப்போனா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். இப்போ என்னக்கு பதிலாக 2/2 1, 2வும் 1 கூட தான் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி 3 எடுத்துப்போம், 3 இஸ் ஆட். 3 + 1 4/2, 4/2 வந்து 2 வந்துடும். அடுத்து 4 எடுத்துப்போம், 4 இஸ் ஈவன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், 4/2 அதுவும் 2. ஸோ இந்த மாதிரி 5னா 5 + இந்த ஃபங்க்ஷன் வந்துடும், 5 + 1 6/2 3 வந்துடும். 6னா இந்த ஃபங்க்ஷன் வந்துடும், 6/2 3 வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, கரெக்டுங்களா? ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னா இது இப்படி போயிட்டே இருக்கு, ரெண்டு நம்பராக ஒரு நம்பர் கூட கனெக்ட் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இது கன்ஃபார்மாக ஆன் டு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா போயிட்டே இருக்கு, நேச்சுரல் நம்பர் நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்குமே. ஸோ அதனால எங்கே எது கனெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாவையும் கனெக்ட் ஆயிரும், எல்லா எலமெண்ட்டும் கனெக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து 1000 அப்படின்னா அது எது கூட கனெக்ட் ஆகும்? 1000 நிச்சயமாக 1000ஓட டபுள் மடங்கு எது? 2000. 2000 கூடயும் 1999 கூடயும் கனெக்ட் ஆகும்.
கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி எல்லா எலமெண்ட்டும் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அது ஆன் டூ ஃபங்ஷன் தான் கன்ஃபார்மா. அதனால ஆன் டூ ஃபங்ஷன் நம்ம ஏன்னா எதுவுமே விட்டு போல. எங்கேயும் விட்டு போல பாருங்க. இப்ப இதுலயே வந்து 4 வந்து எது கூட கனெக்ட் ஆகும்? 7 கூடயும் 8 கூடயும் 4 கனெக்ட் ஆகும். 5 எது கூட கனெக்ட் ஆகும்? 9 கூடயும் 10 கூடயும் 5 கனெக்ட் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால இப்ப இது வந்து கிவன் ஃபங்ஷன் இஸ் நாட் ஒன் டூ ஒன். அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தா போதும். The given function since 1, 2 in domain have same image 1 in codomain. அவ்வளோதான். இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. அதுக்கான ரீசன் நம்ம இங்க எழுதிட்டோம். இது ஒரு எக்ஸாம்பிள மட்டும் சொல்லியிருக்கோம். எல்லா எக்ஸாம்பிளையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் தென் அடுத்தது ஆன் டுவா அப்படின்னா the given function is on to. On to அப்ப என்ன பண்ணுவோம்? For all y which belongs to natural number codomain, let y is equal to f of x அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். y is equal to f of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா y is equal to f of xக்கு பதிலா 2 போடணும். அப்ப கேசஸ் வந்துரும் இல்லைங்களா? கேஸ் 1, கேஸ் 2. கேஸ் 1ல y வந்து n+1/2ன்னு போட்டு பார்ப்போம். கேஸ் 2ல y is equal to n/2ன்னு போட்டு பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? பிகாஸ் இது y வந்து கோடொமைன்ல இருக்கிறது. கோடொமைன்ல ஆடா ஈவனா நம்ம பார்க்க வேண்டாம். டொமைன்ல இருக்கிறது தான். ஸோ y என்ன நம்பர்னே தெரியல. அது ஆட் நம்பர் கூட கனெக்ட் ஆகியிருந்திருக்கலாம். இல்லை ஈவன் நம்பர் கூட கனெக்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு y அது ஆட் நம்பர் கூடயோ ஈவன் நம்பர் கூடயோ ஆட் நம்பர் கூட கனெக்ட் ஆகுமா இல்லை ஈவன் நம்பர் கூட கனெக்ட் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஆட் நம்பராக இருந்திருந்தா இந்த ஃபங்க்ஷன் வரும். ஈவன் நம்பராக இருந்திருந்தா இந்த ஃபங்க்ஷன் வரும். எது கூட வேணா y கனெக்ட் ஆகியிருந்திருக்கலாம். அதனால ரெண்டையும் போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம n கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற n வந்து இதில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2y equal to n plus 1. அப்போ 2y plus 1 equal to n. இங்க 2y is equal to n. இதை கொண்டு போய் இந்த f of xல இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் y வருதான்னு பார்க்கணும். இதை கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் y வருதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்துக்கலாம். இல்லைன்னா y is a natural number அப்படின்னா 2y plus 1 belongs to natural number. இங்க 2y belongs to natural number. ஏன்னா y belongs to natural numberன்றனால இது natural number. ஸோ அப்போ n அப்போ there exists n. Every y in codomain there is exists an n in domain. So this function is onto function அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். Therefore every y in codomain there exists an element n in domain. xக்கு பதிலா n போடுறோம். அவ்வளோதான். இங்கே வேற ஒன்றும் இல்லை. Therefore the given function is onto. நாங்கள் இதை வந்து செக் பண்ணியே பார்த்துக்குறோம். இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்னா செக் பண்ணியும் பார்க்கலாம். f of 2y plus 1 அப்படின்னு போட்டு இதை எந்த ஃபங்க்ஷனில் போடணும்? நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஃபங்க்ஷனில் போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக 2y plus 1 plus 1/2 அப்படின்னு போட்டிங்கன்னா 2y plus 2 வரும். 2வை காமனாக எடுத்தீங்கன்னா 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து கரெக்டாக நமக்கு y வந்துடும். சாரி, இங்கே -1 +1 இந்த பக்கம் வரும்போது -1 ஆயிரும். இதை வந்து நீங்கள் இப்படியும் போட்டு பார்க்கணும். f of 2y minus 1 that is equal to எந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கீங்க இதில் போட்டு பார்க்கணும். 2y minus 1 ஒரு +1 இருக்கு y2 -1 +1 கேன்சல் ஆயிரும். 2y/2 வந்து yன்னு வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி நீங்க போட்டு பார்த்துக்கலாம். கிளியர்? தட்ஸ் ஆல். ஓகே, 9th ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. And then we go for 10th problem. 10th ப்ராப்ளம்ல என்ன இருக்கு? செட் A கொடுத்துருக்குறாங்க. let A is equal to real -3. 3 மட்டும் இல்லாம மீதி எல்லா ரியல் நம்பரையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் செட் ஏக்கு. செட் பி என்ன கொடுத்துருக்குறாங்க? ரியல் நம்பர் -1. 1 தவிர மீதி எல்லா ரியல் நம்பரையும் கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. கன்சிடர் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to Bன்னு கொடுத்துருக்குறாங்க.
டிஃபைன்டு பை என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க இஸ் 1 to 1 அண்ட் ஆன் 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் தானே கன்சிடர் த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை இஸ் கேட்டிருக்காங்க கொஸ்டின் இஸ் 1 to 1 அண்ட் ஆன் 2 1 to 1 அண்ட் ஆன் 2 கேட்டிருக்காங்க அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது பாருங்க, இது வந்து நமக்கு என்ன சொல்றது, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து டொமைன்ல 3 எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் என்ன ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு பாருங்க, இங்கே 3 போட்டோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் எல்லாம் டொமைனோடது, எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் கோடொமைனோடது. நான் இப்போ இங்கே 3 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 3 - 3 0ன்னு வந்துடும் எனக்கு. ஸோ சம்திங் பை 0 வந்து அன்டிஃபைன்டு வரக்கூடாது, அதனால தான் அங்கே 3 ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இங்கே 1 ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து பியில் இருக்குதெல்லாம். இது 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. இப்போ வந்து 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு வந்துடும். இப்போ எக்ஸும் கேன்சல் ஆகி -2 இஸ் ஈக்குவல் டு -3ன்னு வரும். இது வந்து இம்பாசிபிள், அதனால தான் அந்த 1 ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, அதை பற்றி நமக்கு கவலையில், அது சம் அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்றத நான் ஜஸ்டிஃபை பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போது இது 1 to 1 அண்ட் ஆன் to 1 பார்க்கணும். இட்ஸ் அ ரியல் நம்பர், கரெக்டுங்களா? ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், ரூட் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். பட் 3 மட்டும் வரக்கூடாது டொமைனில், கோடொமைனில் 1 இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபார் ஆல் x1, x2 இதெல்லாம் வந்து சிங்கிள் செட்டு தான், அதனால ஒரு நம்பராக தான் இருக்கும், அதனால x1 x2 போட்டுக்கிறோம். x1, x2 which belongs to r minus 3, இதுதான் வந்து டொமைன். ஓகே, இதில் let us take f of x1 is equal to f of x2ன்னு எடுத்துக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கணும், இதுதான், கரெக்டுங்களா? x1 minus 2 divided by x1 minus 3 that is equal to x2 minus 2 divided by x2 minus 3. இது வந்து x1 is equal to x2 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது? x1 இப்போ முதல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். x1 minus 2 into x2 minus 3ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு x2 minus 2 into x1 minus 3ன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இது சப்போஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், அப்படி ரெண்டு பக்கமும் ப்ராடக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, x1 x2 minus 3x1 minus 2x2 plus 6 equal to x1 x2 minus 3x2 minus 2x1 plus 6ன்னு வந்துடும். இப்போ இந்த இருக்க x1 x2 இங்கே இருக்க x1 x2 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். இங்கே பக்கம் இருக்கிற 6ம் இந்த பக்கம் இருக்கிற 6ம் கேன்சல் ஆயிரும். இப்போ x1 எல்லாம் ஒரு பக்கம், x2 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருவோம். -3x1 அங்கே இருக்க -2x1 வந்து இங்கே +2x1 ஆயிரும். இங்கே வந்து -3x2, இந்த பக்கம் இருக்கிற -2x2 அந்த பக்கம் +2x2ன்னு போயிடும். இப்போ என்ன ஆயிரும், -x1 கிடைக்கும், இங்கே -x2ன்னு கிடைக்கும். திஸ் implies x1 is equal to x2. Therefore, the given function is 1 to 1. So, f of x1 is equal to f of x2 வச்சு x1 is equal to x2 கொண்டு வர முடிஞ்சிருச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது ஆன் டுவா இல்லையான்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். For every y which belongs to r minus 1, 1 இல்லாத எடுத்துக்கணும், கரெக்டுங்களா? எடுத்துக்கிட்டு அதை வந்து let y is equal to f of xன்னு வச்சுக்கோ. அப்போ y is equal to xக்கு f of xக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, x minus 2 x minus 3, x minus 2 divided by x minus 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த எக்ஸை அந்த பக்கம் அனுப்புவோம். அனுப்பிச்சிட்டு x minus 3 equal to x minus 2ன்னு வந்துருச்சு. இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா yx minus 3y equal to x minus 2ன்னு வந்துடும், கரெக்டுங்களா? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம், மீதி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2 ஆயிரும். 2 minus 3y equal to x minus yxன்னு வந்துடும். இப்போ நம்ம இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துருவோம். எடுத்தோன்னா 2 minus 3y equal to x into
1 minus yன்னு வந்துரும். இந்த 1 minus y denominatorக்கு வந்துரும். 2 minus 3y divided by 1 minus y equal to x. இப்போ y is not equal to here y not equal to 1 ன்னு நமக்கு தெரியும். ஏன்னா y belongs to r minus 1. It's a real number but 1 கிடையாது. அப்படின்னா இது எல்லாமே this everything belongs to real number minus 1 தான் இருக்கும். 1 இல்லாத வேற ரியல் நம்பரா தான் கன்ஃபார்மா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஓகே. y 1 இல்லைன்னா பிகாஸ் y 1 இருந்துச்சுன்னா 0 வந்துடும். ஸோ வேற ஏதோ இது வந்து 1 இருக்கலாம். இது என்டையர் ஃபங்க்ஷனும் 1 இருக்கலாம். பட் y வந்து 1 இல்லாத வரைக்கும் y 1 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 0 அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ இட் மஸ்ட் பி a ரியல் நம்பர். ஆனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் வந்து ரியல் நம்பரா மட்டும் இருந்தா பத்தாது. எக்ஸ்ல வந்து 3 வரக்கூடாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுக்கு நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் 3 இருக்கக்கூடாது. 3 இல்லாத வேற ரியல் நம்பரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது டொமைன்ல இருக்கும். ரைட்டுங்களா? இது டொமைன்ல இருக்கணும்னா இது வந்து ஒரு ரியல் நம்பரா இருக்கணும். பட் 3 இல்லாத ரியல் நம்பரா இருக்கணும். இது 3 கிடையாதுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? லேட்டஸ்ட் டேக் அந்த மாதிரியும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வருதான்னு பார்த்துடலாம். இப்போ இல்லை நான் அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு இந்த இது அந்த பக்கம் மல்டிப்ளைல போகும்போது 3 மைனஸ் 3y ஆயிரும். ஒய் எல்லாம் ஒரு பக்கம் 3y கேன்சல் ஆகி 2 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அப்போ இந்த ஃப்ராக்ஷன் வந்து 3 இருக்க முடியாது. இப்போ 3 இல்லாத ரியல் நம்பர்னா நிச்சயமா இது டொமைன்ல இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் கன்ஃபார்மா டொமைன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்ச எக்ஸை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டியூட் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப் ஆஃப் 2 மைனஸ் 3y பை 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபங்க்ஷன்? இதுதான் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு தானே எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2 மைனஸ் 3y டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் மைனஸ் 2 divided by 2 minus 3y divided by 1 minus y minus 3. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் y வந்துருச்சுன்னா ஸோ எவ்ரி ஒய் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸ் இன் டொமைன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ எல்சிஎம் எடுப்போம். மேலே 2 மைனஸ் 3y இந்த இதை எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் 2 ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஏன்னா மைனஸ் 2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் 2 ப்ளஸ் ஒய் ஆயிரும். டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் வரும். இங்கேயும் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் வரும். அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதனால நான் அதை விட்டுறேன். இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 2 மைனஸ் 3y 2 மைனஸ் 3y மைனஸ் 3 ப்ளஸ் 3y மைனஸ் 3 ப்ளஸ் 3y அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கிற இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் இங்கே 2 தானே ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து என்ன ஆகும்? மைனஸ் 3y ப்ளஸ் 3y கேன்சல் ஆயிரும். இப்போ மேலே என்ன இருக்குது? 3yல ஒரு y போச்சுன்னா மைனஸ் 2y வரும். இங்கே என்ன இருக்கு? 2 மைனஸ் 3 2 மைனஸ் 3னா மைனஸ் 1 வருதா? மைனஸ் 1 வந்தால் மைனஸும் கேன்சல் ஆனிச்சுன்னா 2yன்னு ஆன்சர் வருதா? ஓகே, ஒரு தடவை நம்ம செக் பண்ணிப்போம் கரெக்டானு சொல்லிட்டு. ஓகே, செக் பண்ணிவிட்டு இது ஆன் டூவா இல்லையான்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா 2 மைனஸ் 3y மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய். எப்போதுமே செக் பண்ணும்போது போட்டதுலேருந்து செக் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 3y பை 1 மைனஸ் ஒய் 2 minus 3y by 1 minus y minus 2 2 minus 3y by 1 minus y minus 3 போட்டிருக்கோம் கரெக்டாக இங்கே. whole divided by 2 minus 3y minus 3 into 1 minus y. Okay, whole divided by 1 minus y. இந்த 1 minus y இந்த 1 minus y cancel ஆயிரும். 2 minus 3y minus 2 plus 2y பார்த்தீங்களா? அதான் விட்டுட்டோம். மைனஸ் 2 மைனஸ் 2y. அப்போ இங்கே வந்து 2 மைனஸ் 3y மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3y. இப்போ இது என்ன ஆயிரும்? மைனஸ் 3y ப்ளஸ் 2y. இப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஒய் மட்டும் வரும். மைனஸ் ஒய் பை மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். அவ்வளோதான். தேர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் on 2 since for every y there exists an element x in domain
அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. கிளியருங்களா? ஓகே. 10th ப்ராப்ளம் வரைக்கும் முடிச்சாச்சு. அண்ட் 11th, 12th வந்து ஆப்ஷனல் சம்ஸு. ஸோ இது 2யும் நீங்க போட்டுட்டு ஆன்சர் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏபிசிடியில் எதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சம் சப்போஸ் தெரியல, 11th சம்மோ 12th சம்மோ எனக்கு தெரியல அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இவ்வளோ சம் நடத்தியிருக்கோம். இந்த 2 சம்மையும் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ வி கம்ப்ளீட்டட் அப் டு ஸ்டில். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? அப் டு 1.2 வரைக்கும் வி கம்ப்ளீட்டட். அண்ட் தென் த ரிமைனிங் வந்து மிஸ்லேனியஸோட எக்ஸாம்பிள்ஸ் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் 15, 16, 17 3 எக்ஸாம்பிள் இருக்கு. அண்ட் ப்ராப்ளம்ஸ் 3 எக்ஸாம்பிள். அது மிஸ்லேனியஸ்க்குன்னு கொடுக்கல, தனியாகவே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் கிடையாது. ஓகே, அதை நம்ம சொல்லிடலாம். அண்ட் மிஸ்லேனியஸில் ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, இதை எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடுறேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் புரியுதான்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி மட்டும் வீடியோ போடுறேன். அதை வச்சு நீங்கள் சம்ஸ் போடுங்க. அதில் ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது ஒரு சம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கலாம். கிளியருங்களா? அவ்வளோதான். இதோட நம்ம எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. அதுவும் அந்த மிஸ்லேனியஸோட எக்ஸாம்பிள் எக்ஸசைசஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிளியருங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ட் see you in the next video. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்டு தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி வரணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் மேபி அடுத்த சாப்டரில் இருந்து நான் ஒரு கோர்ஸ் மாதிரி போடலான் இருக்கேன். அதாவது வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு லிங்க்கில் போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதுக்கு கீழே பிளேலிஸ்ட் மாதிரி அதுவே வந்துடும். எல்லா வீடியோஸும் வந்துடும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் டேரெக்டாக அதையே பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி கோர்ஸ் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுவுமே இந்த இப்போ மிஸ்லேனியஸ் பண்ணின உடனே இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த கோர்ஸில் போட்டுருவேன். ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட் அ டைமில் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோஸ் அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, see you in the next video. Thank you very much.